Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சத்தான சிறுதானிய உப்புமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துர்க்க சிறுதானியம் என்ன பாத்தீங்கன்னா சாமை அரிசி தான் நான் எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய இந்த சிறுதானிய உப்புமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நான் அதுக்கு இன்னைக்கு 1 கப் அளவு சாமை அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். 4-5 முறை நல்லா அத வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்ல தண்ணி ஊத்தி இத ஊற வச்சிருங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பிரஷர் குக்கர் வச்சுக்கலாம். இந்த 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்திருக்கேன். வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சாமை அரிசி சிறுதானியத்திலே ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால இது லிட்டில் மில்லட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாமை அரிசி பயன்படுத்தி நான் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்ங்கற வீடியோ போட்டுருக்கேன். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. நீங்களும் மறக்காம சிறுதானிய சாம்பார் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ் தக்காளியில பாதி தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுல தேவையான காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டும் பீன்ஸும் நல்லா பொடிசா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். காய்கறிகள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பீன்ஸ் கேரட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க சாமை அரிசி தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த காய்கறி கூடயே நம்ம சேர்த்த சாமை அரிசியும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்கோம், இருந்தாலும் இந்த காய்கறியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வதக்கிக்கலாம். எப்போவுமே சிறுதானியங்கள்ல அழுக்கு நிறையா இருக்குங்கிறதுனால 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே நேரம் ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக நமக்கு இருக்கும். பொங்கல், உப்புமா, கிச்சடி எதுனாலுமே நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 கப் அளவு சாமை அரிசிக்கு நான் இன்னைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். பாருங்க, அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த அளவு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை லிட்டு போட்டு மூடி 2லேருந்து 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளுடைய சாமை உப்புமா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்கும். இந்த சாமை அரிசிக்குனே ஒரு வாசனை இருக்கும். நம்ம கோதுமை ரவை உப்புமாலாம் செஞ்சால் ஒரு வாசனை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுலேயுமே நம்ம கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த காய்கறியோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சாமை உப்புமா ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய மில்லட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மில்லட் ரெசிபிஸ் நான் என் கார்டு அண்ட் என் பட்டன்லையும் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.